வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு நாள் ஒரு அப்பாவும் பையனும் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பையன் சொல்கிறாப்புல, அப்பா எனக்கு வந்து நிறைய கனவு இருக்குது, என்னோடய கனவு வந்து நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லணும்னு நினைக்கிறேன், போய் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே ஒன்றுமே சொல்லலை. அப்பா நம்ம ஃபிஷ்ஷிங் போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க 2 பேரும் ஃபிஷ்ஷிங் போகிறாங்க. ஃபிஷ்ஷிங் போனப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க தூண்டிலில் வந்து அந்த பையன் வந்து அந்த புழு போட்டு போட்டு கொடுக்குறாப்புல. அப்புறம் 2 பேரும் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு பார்த்தா நிறைய டப்பா நிறையாவே இருந்துச்சு. அப்புறம் திரும்பி வரும்போது அந்த பையன் சொன்னாப்புல, அப்பா எனக்கு இந்த மீனெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குப்பா, இந்த மீன் வந்து நம்ம பிடிச்சிட்டோம், இனிமேல் அது சாப்பிட்ருவோம், ஆனால் அங்கே உள்ளே இருக்கிற மீனெல்லாம் நம்ம பிடிக்கல, ஆனால் அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களாப்பா, எனக்கு இந்த மீனெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கணுன்னே. அப்புறம் அவர் கேட்குறாரு, ஓகே இந்த மீன்லாம் ஏன் மாட்டுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, இல்லை நம்ம தூண்டில் போட்டால் அந்த தூண்டில் இருக்கிற புழுவை சாப்பிட்றதுக்கு வந்துச்சு, அதனால் நம்ம வந்து தூண்டில் போட்டு இந்த மீனை பிடிச்சிட்றோம் அப்படின்னு அவர் சொன்னோன்னே அந்த அவர் அப்போ வந்து சொல்கிறாரு, அப்போ நான் உனக்கு புரிஞ்சுதா, இப்போது எந்த மீனெல்லாம் வந்து வாயை திறந்துக்கிட்டு வந்து நின்றுச்சோ அது எல்லாமே இந்த தூண்டிலில் மாட்டிக்கிச்சு, ஆனால் வராத சில மீனெல்லாம் இருக்குல்ல அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையானோடனே இந்த பையன் வந்து சிந்திக்கிறாப்புல. ஆமாப்பா அப்படின்னோடனே, அதான் வாழ்க்கையில் வந்து யார் வந்து அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எப்பொழுதுமே வாழ்க்கைக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். அமைதியாக இருக்கவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இதுதான் உனக்கு நீ கேட்ட கேள்விக்கு இதான் பதில். அந்த ஃபிஷ் எல்லாம் வாயை திறக்காமல் இருந்தனால அவங்க தூண்டில் மாட்டில் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இந்த ஃபிஷ் எல்லாம் வந்து வாயை திறந்து இருந்தனால இது வந்து ஃபிஷ் ஹூக்கில் மாட்டி இது வந்து மாட்டி நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ நீ உன்னோட ட்ரீம்ஸை நீ சொன்னேல்ல எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லணும்னு, சொல்லலாமா வேண்டாமான்னு இது உன் கையில் விட்டுற, நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேயா?